Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Pesa Aasaya. Okay, இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தாங்க பார்க்க போறோம். ஓகே, சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படினா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பிராக்டிஸ் பண்ணனும். That is very important to speak English. Okay, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Today I am going to teach you the difference between must and must have. Okay, so there are a lot of differences between must and must have. Okay, so must அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு மாடல் verb. Okay, so மாடல் verb சொல்லி கொடுக்கும்போது நான் சொல்லி தந்தேன் can, could, may, might, shall, should, would, okay, will, அதோட சேர்த்து must அப்படிங்கிறது ஒரு மாடல் verb. ஓகே, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ மஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கட்டாயமா ஒரு விஷயத்த பண்ணணும். சம்டைம்ஸ் இட் மே பி ஆப்ளிகேஷன், நம்மளுடைய கடமைகளா இருக்கலாம், அல்லது நீங்க இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணலாம், நீ கண்டிப்பா நல்லா படிக்கணும், நீ கண்டிப்பா அங்க போகணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ளிகேஷன் அண்ட் அட்வைஸ் பண்றதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் த மாடல் verb மஸ்ட். ஓகே, ஸோ மஸ்ட் வந்து நம்ம ஜென்ரலா அதுக்கு தான் பயன்படுத்துவோம். இது பிரசன்ட் அல்லது ஃபியூச்சரை குறிக்கிறதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ கட்டாயமா நாளைக்கு எக்ஸாம் எழுதணும். ஸோ எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா நாளைக்கு. ஸோ யூ ஹாவ் டு ரைட் எக்ஸாம் டுமாரோ. நாளைக்கு நீ கட்டாயமா நீ வந்து எக்ஸாம் நாளைக்கு எழுதணும். ஸோ இது ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயம். இப்போ ஒரு இடத்துக்கு உங்களை போக சொல்றாங்க, வீட்டுல இருந்துட்டு நீ கண்டிப்பா இப்போ அந்த பார்ட்டிக்கு போகணும். ஸோ இப்போ பிரசன்ட்ல, ரைட்? ஸோ பிரசன்ட் அல்லது ஃபியூச்சர் ஈவெண்ட்டுக்கு யூ கேன் யூஸ் மஸ்ட். ஓகே, தமிழ்ல மஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கட்டாயமாக அப்படின்னு அர்த்தம். ஸோ எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டு ரெப்ரசென்ட் பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ், ரைட்? ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் மஸ்ட் ஹேவ். ஓகே, மஸ்ட் ஹேவ் தான் தனித்தனியா வாசிக்கும் போது மஸ்ட் ஹேவ். அதோட கன்ட்ராக்ஷன் எப்படி வாசிக்கணும் அப்படின்னா you can read like must have, must have. Okay, must have. Say after me, must have. Right? Okay, you got it. Okay, so in the must have, must கூட அந்த have சேரும் போது அது பாஸ்டா மாறிடுது. பொதுவாக அந்த ஹேவ் ஹேஸ்லாம் நம்ம டென்சஸ்ல படிச்சிருப்போம். அதாவது எதுல படிச்சிருப்போம்னா பெர்ஃபெக்ட் டென்சஸ்ல படிச்சிருப்போம். முற்று பெற்றது அப்படின்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே முற்று பெற்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுலதான் வந்து we have learned, have, has and had, right? ஸோ இந்த இடத்துல வந்து மஸ்ட் கூட ஹேவ் சேரும் போது அது பாஸ்ட் ஈவெண்டா மாறிடுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நீ கட்டாயமா அங்க போயிருந்திருக்கணும், நீ கட்டாயமா நேத்து பார்ட்டிக்கு போயிருந்திருக்க வேண்டும். கட்டாயமா போயிருந்திருக்கணும், பட் யூ மிஸ்ட் அவுட். ஓகே, யூ டென்ட் கோ டு த பார்ட்டி. நீங்க வந்து பார்ட்டிக்கு போகல. உங்க வீட்டுல உங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க, ஏன்டா நேத்து போகல, நீ கட்டாயமா அந்த பார்ட்டிக்கு போயிருந்திருக்கணும். காட் இட். சோ ஒரு விஷயம் பாஸ்ட்ல முடிஞ்சிருக்கும், கட்டாயமா நீங்க அதை பண்ணியிருக்கணும், ஆனா நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை இப்ப சொல்றது, நீ கண்டிப்பா அங்க போயிருந்திருக்கணும், கட்டாயமாக அதை அங்க போயிருந்திருக்கணும், கட்டாயமா நீ எக்ஸாம் நல்லா எழுதி இருந்திருக்கணும். ஓகே, சோ யூ காட் வெரி லெஸ் மார்க். ஓகே, உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க, நீ கண்டிப்பா நல்லா படிச்சிருந்திருக்கணும் சொல்லுவாங்கல்ல. பட் இதில் முடிஞ்ச விஷயத்துக்கு சொல்றது தான் வந்து நீங்க வந்து மஸ்ட் ஹாவ் யூஸ் பண்ணணும். ஓகே, கட்டாயமா நீ டெய்லி மெடிசன்ஸ் எடுத்திருந்திருக்கணும். ஓகே, கட்டாயமா நீ வந்திருந்திருக்கணும். காட் இட். ஒரு பாஸ்ட் ஈவெண்ட்டுக்கு சொல்றதா வந்து மஸ்ட் ஹாவ். நவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஃபார் மஸ்ட் அண்ட் மஸ்ட் ஹாவ். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர் தான். ஸோ முதல்ல பாருங்க, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், அல்லது நேம், செந்தில், ராமு, இந்த மாதிரி நேம்ஸ். ஓகே, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் யூ ஹாவ் டு யூஸ் மஸ்ட். அதுக்கப்புறம் verb வரும். இது பக்கத்துல இந்த ஒன் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இது எதை குறிக்குது அப்படின்னா present form. ஓகே, so this point is very important. You have to always remember this point. Okay, so whenever you use must use பண்ணும்போது you have to use the present form of verb. So what is mean by present form of verb? Very simple. Okay, let me explain. நிறைய தடவை சொல்லியிருக்கேன். play அப்படின்னா விளையாடுறது, ஒரு ஆக்ஷன் verb. இது வந்து presentல இருக்கு. ஓகே, so this is the first form of verb. இதோட past form என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ed சேர்ப்போம், right? played. So இது past form. So what is the past participle? That is third form of verb. That is also played. Okay, so first form வந்து you can call it as v1. past form வந்து v2 அப்படின்னு சொல்லுவாங்க. past participle வந்து v3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, so இங்க வந்து must யூஸ் பண்ணும்போது you have to use the first form. Okay, that is present form தான் நீங்க யூஸ் பண்ணணும். don't use past and past participle forms here. Okay,
அதே மாதிரி நீங்க வந்து must have யூஸ் பண்ணும்போது you have to remember that you have to use the third form of verb, not the first form. Okay, so first form இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க வந்து third form தான் வந்து பயன்படுத்தணும். எதுக்கு அப்படின்னா நீங்க must have பயன்படுத்தும் போது எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் முதல்ல போட்டுறணும், அடுத்து must have வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா you have to use this third form of verb. Okay, don't use the first form of verb. Okay, you have to remember it. Okay, புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர்லயா இது. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். நீ கட்டாயமாக போக வேண்டும். ஓகே, நீ கட்டாயமா போகணும். இனிமேதான் நடக்க போகுது, இனிமேதான் நீங்க ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. உங்க வீட்டுல சொல்றாங்க நீ கட்டாயமா அங்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. So it will happen, right? It will happen in the future or present. Presentலயோ அல்லது ஃபியூச்சர்லயோ நடக்க போகுது, right? ஸோ அதுக்கு வந்து நம்ம மஸ்ட் தான் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம இங்க என்ன வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக அப்படின்னு இருக்கு, இங்க போக வேண்டும் அப்படின்னு இருக்கு. ஸோ கட்டாயமாக அப்படின்னு வரும்போது யூ ஹாவ் டு யூஸ் த மாடல் வேர்ப் மஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட்ல ஆரம்பிக்கும். இந்த சப்ஜெக்ட் வந்து நீ, அதனால யூ போட்டிருக்கோம். தென் யூ ஹாவ் டு புட் த மாடல் வேர்ப், அந்த மஸ்ட் போட்டிருக்கோம். தென் யூ ஹாவ் டு யூஸ் த பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஹியர். ஸோ இங்க எது வேர்ப்? போக வேண்டும், போறதான் வேர்ப் இல்லையா? ஸோ போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கோ, அவ்வளவுதான். ஸோ எப்படி சொல்லுவீங்க? You must go. இதே இது நீ கட்டாயமா அந்த பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னா you must go to the party. நீ கட்டாயமா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா you must go to school. நீ கட்டாயமா கடைக்கு போகணும் அப்படின்னா you must go to the store. Whatever. Okay, right. இதே இது சப்ஜெக்ட், you can change the subjects. Okay, அவன் கட்டாயமா போகணும் அப்படின்னா you have to change the subject. ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. He must go. Okay, அவன் கட்டாயமா கடைக்கு போகணும். He must go to the store. அவன் கட்டாயமா காலேஜுக்கு போகணும். He must go to college. Right? Okay. So அவள் கட்டாயமாக போக வேண்டும். She must go. செந்தில் கட்டாயமாக போக வேண்டும். So you can use the subject செந்தில். செந்தில் must go. Okay? So this is the basic format for using must here. Okay? Right. ஈஸியா இருக்கா? ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் மஸ்ட் ஹேவ் இங்க பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, நீ கட்டாயமாக போக வேண்டும் அப்படின்னு இருக்கு. இங்க என்ன இருக்குன்னா போயிருக்க வேண்டும். தட் மீன்ஸ் அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, போயிருந்திருக்கணும், பட் யூ மிஸ்ட் கோ தேர். ஓகே, யூ டிடன்ட் கோ தேர். ஓகே, நீங்க அங்க போகல, ஆனா போயிருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பாஸ்ட் ஈவென்ட்டுக்கு சொல்றது, நீ கட்டாயமா போயிருந்திருக்கணும். ஸோ ஃபார் தட் யூ ஹாவ் டு யூஸ் மஸ்ட் ஹேவ். ஓகே, ஸோ எப்படி சொல்றோம் பாருங்க, யூ மஸ்ட் ஹேவ். ஏன் இங்க கான் போட்டிருக்கோம்? கான் அப்படிங்கிறது இந்த கோவோட தேர்ட் ஃபார்ம். கோ, வென்ட், கான். யூ ஹாவ் டு யூஸ் த தேர்ட் ஃபார்ம் ஹியர், ரைட்? யூ மஸ்ட் ஹேவ் கான். Then you have to use contraction while you are speaking to someone. Okay, ரொம்ப அழகா இருக்கும் contraction யூஸ் பண்ணீங்கன்னா. contraction சுருக்கமான வடிவம். Okay, so must have சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா must have. must have அப்படின்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. must have. That's it. You must have gone. You must have gone to the party. நீ கட்டாயமா அந்த பார்ட்டிக்கு போயிருந்திருக்கணும். நீ கட்டாயமா ஸ்கூலுக்கு போயிருந்திருக்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நீ கட்டாயமா ஸ்கூலுக்கு போயிருந்திருக்கணும். You didn't go to the school. ஓகே, நீங்க ஸ்கூலுக்கு போகல, பட் நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க கட்டாயமா ஸ்கூலுக்கு போயிருந்திருக்கணும். ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? You must have gone to school. Got it? ஈஸியா இருக்கா? நீ கட்டாயமா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்திருக்கணும். You must have gone with your friends. ஈஸியா இருக்கா? You can change the subject. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் the same format. Okay, so you can change the subject. For example, அவன் கட்டாயமா போயிருந்திருக்கணும், அவன் கட்டாயமாக போயிருந்திருக்க வேண்டும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? Just you have to change the subject alone. எப்படி சொல்லுவீங்க? Very simple. He must have gone. அவன் கட்டாயமா ஸ்கூலுக்கு போயிருந்திருக்கணும். He must have gone to school. Okay, very simple. இதே இது நேத்து அவன் கண்டிப்பா ஸ்கூலுக்கு போயிருந்திருக்கணும்னா so he must have gone to school yesterday. That's it. So basic, you have to remember the basic structure and basic formula. Okay, that's it. That's more than enough. You have to understand so where to use must and where to use must have. What is the meaning of must and must have? That's more than enough. ஈஸியா இருக்கா? புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, இதுக்கு நெகட்டிவ் ஃபார்மும் இருக்கு. அது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சோ இதுல வந்து நெகட்டிவ் ஃபார்ம் இருக்கு. ஓகே, சோ நெகட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா இங்க என்ன அப்படின்னு பாருங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ கட்டாயமா போக வேண்டும். So this is the positive sentence. Okay, so நெகட்டிவ்ல எப்படி வரும் அப்படின்னா நீ கட்டாயமா போக கூடாது.
அல்லது நீ கட்டாயமா போக வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீ கட்டாயமா ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யூ கேன் யூஸ் த நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் மஸ்ட். மஸ்டோட நெகட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மஸ்டுக்கு பக்கத்துல ஒரு நாட் சேர்த்தாலே போதும், அவ்வளவுதான். யூ மஸ்ட் நாட் கோ, தட்ஸ் இட். ஓகே, இதை சுருக்கி எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா mustn't. You mustn't go அல்லது you must not go, ரெண்டுமே சொல்லிக்கலாம். ஓகே, mustn't அப்படிங்கிறது வந்து சுருக்கமான வடிவம். ஓகே, must not அப்படிங்கிறது நார்மலான வடிவம். இதோட நாட் சேர்க்கணும், அவ்வளவுதான். நீ கண்டிப்பா போகக்கூடாது, you must not go. நீ கட்டாயமா அந்த பார்ட்டிக்கு போகக்கூடாது, you must not go to the party. நீ கட்டாயமா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகக்கூடாது, you must not go to school. ஜாலி, ரைட்? போல அப்படின்னா. ஓகே, so you have to use not here. Okay, so whenever you are framing a negative sentence using must, okay, must use பண்ணி நம்ம ஒரு negative sentence frame பண்ணும்போது you have to add not to the must கூட ஒரு not சேர்க்கணும். Okay, very simple format. So it is applicable for all the subjects we have here. Okay, for example, அவன் கட்டாயமா போகக்கூடாது, he must not go. அவள் கட்டாயமாக போகக்கூடாது, she must not go there. அவள் கட்டாயமாக அங்கு போகக்கூடாது. Got it? That's it. So அதே மாதிரி இங்க பாருங்க, நெகட்டிவ் உண்டு. நீ கட்டாயமா போயிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி சப்போஸ் ஓகே யூ வென்ட் டு த பார்ட்டி, நீங்க ஒரு பார்ட்டிக்கு போயிட்டீங்க, அங்க சண்டை நடந்துருச்சு, அப்ப வீட்டுல என்ன சொல்லுவாங்க? நீ கட்டாயமா அங்க போயிருக்கவே கூடாது முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நெகட்டிவா சொல்லுவாங்க. கட்டாயமா நீ அங்க போயிருக்க கூடாது. காட் இட். அதுக்கு வந்து நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா இந்த மஸ்ட் பக்கத்துல ஒரு நாட் சேர்க்கணும், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல உங்க ஆன்சர் சொல்லிட்டே வரலாம். ஓகே, இத சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா mustn't. You must not have gone. நீ கட்டாயமா போயிருக்க கூடாது, நீ அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா போயிருக்க கூடாது. You must not have gone to the party. ஓகே, அல்லது you mustn't have gone to the party. Mustn't have. ஓகே, mustn't have. Got it? ஈஸியா இருக்கா? ஸோ ரொம்ப சிம்பிள். பட் வந்து நீங்க மஸ்ட் ஹாவ் எங்க யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டெய்லி கான்வர்சேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் லாட் ஆஃப் ஃபன். ஓகே, விளையாட்டை தானே கத்துக்கிட்டோம். இஸ் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்கிறீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, now I'm going to give you some Tamil sentences just you have to translate those Tamil sentences to English. Are you ready? ரெடியா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் ஒரு 2 sentences எழுதி போட்டிருக்கேன். ஓகே, அவன் கட்டாயமாக வர வேண்டும், அவன் கட்டாயமாக வந்திருக்க வேண்டும். பேச்சு வழக்குல அவன் கட்டாயமா வந்திருக்கணும். ஓகே, so it represents present or future events, it represents past events. Okay, so I'm going to give you 10 seconds time. உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். ஸோ ரொம்ப சின்ன சென்டென்ஸ் தான் அந்த 2 சென்டென்ஸுமே. இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க அப்படிங்கிறது உங்க ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, your time starts now. டைம்ஸ் அப். ஆன்சர் பண்ணிட்டு இருக்கவங்க அப்படி பண்ணிட்டே இருங்க. ஓகே, அவன் கட்டாயமாக வர வேண்டும் அப்படின்னு இருக்கு. ஓகே, கட்டாயமாக வந்திருக்கு, ஸோ மஸ்ட் யூஸ் பண்ணணும். வர வேண்டும் அப்படின்னு இருக்கு, ஸோ இனிமேதான் நடக்க போகுது இல்லையா? ஓகே, ஸோ அவன் கட்டாயமாக வர வேண்டும், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் பார்க்கலாமா? சப்ஜெக்ட் என்னது? அவன். வெர்பு வந்து வர வேண்டும் அப்படிங்கிறது verb. சப்ஜெக்ட் அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? he must. வெர்பு எது? வர வேண்டும், வர்றதான் வெர்பு. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கலாம். கம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம், கேம் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், மூணாவது ஃபார்ம் கம் தான், கேம் கிடையாது. ஓகே, கம், கேம், கம். ஓகே, இதை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு பாருங்க. நிறைய பேருக்கு இதுல ஒரு சின்ன ப்ரொனன்சியேஷன்ல சம்டைம்ஸ் ஒரு மிஸ்டேக் இருக்கலாம். இது வந்து கம், இது வந்து எப்படி வாசிக்கணும் அப்படின்னா கேம் கிடையாது, இட்ஸ் கேம். கேம், அந்த ஐ சவுண்ட் வரணும். கேம். ஓகே, this one is come. Okay, right. So he must come. Just you have to use the present form. இதை யூஸ் பண்ணிருக்கோம். So he must come. அவன் கட்டாயமா வரணும். Next, அவன் கட்டாயமாக வந்திருக்கணும், அவன் கட்டாயமாக வந்திருக்க வேண்டும். ரைட்? ஸோ அதுக்கு நம்ம மஸ்ட் ஹாவ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்திருக்கணும் பாஸ்ட்டை குறிக்குது இல்லையா? அப்ப என்ன வரும்? he must have. தேர்ட் ஃபார்ம் கம் தான் இல்லையா? அது இங்க போட்டுருணும்.
Okay. He must come. அவன் கட்டாயமாக வர வேண்டும். He must have come. அவன் கட்டாயமாக வந்திருக்க வேண்டும். So contraction யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம்? He must have come. அவன் கட்டாயமா வந்திருக்கணும். Must have. Must have. Okay. Is it easy? Right. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா you have to frame a negative sentence. Okay. அவன் கட்டாயமாக வர வேண்டும் அப்படின்னு இருக்கு. அவன் கட்டாயமா வரக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கட்டாயமாக வரக்கூடாது, இல்ல அவன் கட்டாயமா வர வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வெரி சிம்பிள். சோ நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு மஸ்ட் பக்கத்துல ஒரு நாட் போடுவோம், அவ்வளவுதான். He must not come அல்லது he mustn't come. Got it? அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க பாருங்க, அவன் கட்டாயமாக வந்திருக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்போ அப்படி நெகட்டிவா சொல்றீங்க, அவன் கட்டாயமா வந்திருக்கவே கூடாது. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். மஸ்ட்க்கு பக்கத்துல நாட் போட போறீங்க, அவ்வளவுதான். He must not have come அல்லது he mustn't have come. So எப்படி வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா மாத்தும் போது என்ன பண்றீங்க? மஸ்ட்னா மஸ்ட் பக்கத்துல நாட் போடுறீங்க, மஸ்ட் ஹேவ்னா இங்கேயும் மஸ்ட் பக்கத்துல தான் நாட் போடணும். ரைட்? வெரி சிம்பிள். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நாங்கள் கட்டாயமாக விளையாடணும். நாங்கள் கண்டிப்பா விளையாடணும், விளையாட வேண்டும். நாங்கள் கட்டாயமாக விளையாடி இருக்க வேண்டும். ஓகே, நீங்க விளையாடல, சோ நீங்க சொல்றீங்க நாங்க கட்டாயமா விளையாடி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. பேச்சு வழக்குல விளையாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அல்லது விளையாடி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஓகே, சோ உங்களுக்கு வந்து 10 seconds டைம். அதுக்குள்ள உங்க ஆன்சர்ஸ் கமெண்ட்ல சொல்றீங்க. ஓகே, your time starts now. Time's up. ரைட், நாங்கள் கட்டாயமாக விளையாடணும் அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ இங்க எது சப்ஜெக்ட்? நாங்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், விளையாடணும் அப்படிங்கிறது verb. சோ நாங்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? we. ரைட்? அடுத்து கட்டாயமாக விளையாடணும் அப்படின்னு இருக்கு. சோ you have to use must here. நெக்ஸ்ட் verb என்னது? விளையாடுறது. அதுக்கு வந்து play அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து present form. இதோட past form என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா play. அப்படி கமெண்ட்ல தெரிஞ்சவங்க சொல்லிட்டே வாங்க. Okay, don't be quiet. So just you have to use the first form of verb here. Okay, so we must play. நாங்க கட்டாயமா விளையாடணும். We must play cricket. நாங்க கட்டாயமா கிரிக்கெட் விளையாடணும். Okay, next, நாங்கள் கட்டாயமாக விளையாடி இருந்திருக்கணும். நாங்க கட்டாயமா விளையாடி இருந்திருக்கணும், பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். So we must have. Okay, விளையாடி இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன வெர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்ம் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணா தப்பு. ஓகே, we must have played. That's it. We must play. நாங்க கட்டாயமா விளையாடணும். We must have played. நாங்க கட்டாயமா விளையாடி இருந்திருக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to make it negative. ஓகே, இதை நம்ம நெகட்டிவா மாத்த போறோம். ரைட்? நாங்க கட்டாயமா விளையாடக்கூடாது, நாங்க கட்டாயமா விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? ஆன்சர் அப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. we must not play. next, we must have played இருக்கு. நான் கட்டாயமா விளையாடி இருந்திருக்க கூடாது, ஏன்னா மேட்ச்ல தோத்துருப்போம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நான் கட்டாயமா விளையாடி இருந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? மஸ்ட் பக்கத்துல ஒரு நாட் போடுறீங்க, அவ்வளவுதான். கமெண்ட்ல ஆன்சர் சொல்லிட்டே வாங்க. So practice is very important. Don't be quiet. That's it. Okay, we must not have played. We mustn't have played. Okay, contraction யூஸ் பண்ணி சொன்னா அழகா இருக்கும். இதுல நீங்க கேட்கலாம், மஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம கேள்வி கேட்க மாட்டோமா செந்தில் பிரதர் அப்படின்னு கேட்கலாம். இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ வழக்கமா நம்ம யூஸ்வலா மஸ்ட் யூஸ் பண்ணி கேள்வி கேட்க மாட்டோம். ஸோ ஐ மீன் நான் அது உங்களுக்கு நான் சொல்லி தரல இன்ட்ரோகேட்டிவ். ஓகே, ஸோ ரொம்ப வந்து அதிகமா யூஸ்வலி we are not using an interrogative form using must யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ட்ரோகேட்டிவ் கேள்வி வந்து கேட்கறது ரொம்ப கம்மி. So just you have to learn positive and negative sentence. That's it. Okay, now I'm going to give you 5 sentences. So I'm going to conduct you test. Okay, test வந்து conduct பண்ண போறோம். So 5 sentences கொடுக்க போறேன், நீங்க தான் அதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. Are you ready? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து 5 sentences எழுதி போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து must, must not, must have, I mean must not have. ஓகே, இது யூஸ் பண்ணி தான் நான் வந்து கேள்வி கேட்டிருக்கேன்.
ஸோ இதுக்கு வந்து கமெண்ட்ல உங்களோட ஆன்சர் சொல்லிட்டே வாங்க, நல்லா ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நானும் ஆன்சர் சொல்லிட்டே வருவேன், நீங்களும் வந்து சொல்லிட்டே வாங்க. எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, நீங்களாவே ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நீ கட்டாயமாக என்னுடன் வர வேண்டும். நீ கண்டிப்பா என் கூட வரணும். இனிமேதான் நடக்க போகுது அந்த இன்சிடென்ட் இல்லையா? அப்ப நம்ம மஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, சப்ஜெக்ட் என்னது? நீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வர வேண்டும் அப்படிங்கிறது verb. ஓகே, சோ நீ அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? யூ மஸ்ட். வெர்ப் என்னது? வரணுங்கிறது verb. ஓகே, இங்க மஸ்ட் வந்திருக்கு, சோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். யூ மஸ்ட் கம். என்னுடன் அப்படின்னு இருக்கு, அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா வித் மீ. அவ்வளவுதான். இதெல்லாம் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? என்னுடன், உன்னுடன் அதெல்லாம் படிச்சோம்ல, அதை இங்க யூஸ் பண்ணணும். யூ மஸ்ட் கம் வித் மீ. யூ மஸ்ட் கம் வித் மீ. நீ என் கூட கட்டாயமா வரணும். நெக்ஸ்ட், அவன் கட்டாயமாக படிச்சிருந்திருக்கணும். அவன் வந்து படிக்கல, எக்ஸாம்ல வந்து கம்மியான மார்க் எடுத்துக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் கட்டாயமா படிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி சொல்லலாம்? படித்திருந்திருக்க வேண்டும். ஓகே, இது எதை குறிக்குது அப்படின்னா பாஸ்ட குறிக்குது. ஓகே, சப்ஜெக்ட் என்னது? அவன். ஹி என்ன வரும் அப்போ? மஸ்டா மஸ்ட் ஹேவா? மஸ்ட் ஹேவ். ஹி மஸ்ட் ஹேவ். ஏன்னா படித்திருந்திருக்க வேண்டும், படிக்கல, மார்க் கம்மி ஆயிடுச்சு. சோ இது எதை குறிக்குது? பாஸ்ட்ல அவனோட கடமையை குறிக்குது இல்லையா? படிச்சிருந்திருக்கணும். சோ ஹி மஸ்ட் ஹேவ். படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. அந்த ஸ்டடிங்கிறதோட மூணாவது ஃபார்ம் என்ன? ஸ்டடி, ஸ்டடீட், ஸ்டடீட். ஓகே, ஹி மஸ்ட் ஹேவ். ஸ்டடின்னு போட்டா தப்பு, ஸ்டடீட். ஹி மஸ்ட் ஹேவ் ஸ்டடீட். அவன் கண்டிப்பா படிச்சிருந்திருக்கணும். அவர்கள் கட்டாயமாக நல்லா சாப்பிடணும். அவங்க கண்டிப்பா நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? அவர்கள் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட், சாப்பிடணும் அப்படிங்கிறது verb. ஓகே, சோ அவர்கள் இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தே. சாப்பிடணும். ஓகே, இனிமேதான் நடக்க போகுது. சோ தே மஸ்ட் ஈட். நல்லா அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வெல். they must eat well. ஓகே, சூப்பரா நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டே வரீங்க, வெரி குட். நெக்ஸ்ட், அவள் கட்டாயமாக அங்க போக கூடாது. அவ கண்டிப்பா அங்க போகவே கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அது எப்படி சொல்லலாம்? அவள்ங்கிறது சப்ஜெக்ட், போக அப்படிங்கிறது verb. so she must. அதோட என்ன? நாட் சேர்க்கணும், ஏன்னா போகக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஓகே, she must not. போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? verb go. ஓகே, she must not go. அங்கே அப்படின்றது அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? there. அவ்வளவுதான். she must not go there அல்லது she mustn't go there. ஓகே, லாஸ்ட் ஒன், நான் கட்டாயமாக உனக்கு கால் பண்ணியிருந்திருக்கணும். நான் கண்டிப்பா உனக்கு கால் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் வந்து நான், இங்கிலீஷ் verb வந்து கால் பண்றது. ஓகே, சோ இது வந்து முடிஞ்ச ஒரு விஷயம். கால் பண்ணி இருந்திருக்கணும். you didn't call, right? சோ என்ன சொல்றீங்க? கால் பண்ணி இருந்திருக்கணும். சப்ஜெக்ட் வந்து I must have. வெர்ப் வந்து கால் பண்றது, கால் தான். சோ அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? கால், கால்ட், கால்ட். ஒரு ed சேர்க்கணும், அவ்வளவுதான் தேர்ட் ஃபார்முக்கு. I must have called. உனக்குன்னு இருக்கு, டு யூ அப்படின்னு போட்டாலும் சரி, ஆனா பொதுவா நம்ம யூ தான் போடுவோம் கால் அப்படிங்கிற வேர்ப் வந்ததுனால. ஓகே, கால் யூ, ஹெல்ப் யூ அந்த மாதிரிலாம் சொல்றப்ப வெறும் யூ போட்டா போதும். நான் உன்னை கண்டிப்பாக அழைத்திருந்திருக்க வேண்டும். ஐ மஸ்ட் ஹவ் கால்ட் யூ. எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க? ஐ திங்க் நிறைய பேர் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கரெக்டான மார்க்ஸை கமெண்ட்ல போடுங்க. ஸோ எனக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுட்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. யூ மஸ்ட் கம் வித் மீ. ஹி மஸ்ட் ஹவ் ஸ்டடீட். தே மஸ்ட் ஈட் வெல். ஷி மஸ்ட் நாட் கோ தேர். ஐ மஸ்ட் ஹவ் கால்ட் யூ. தட்ஸ் இட். வெரி சிம்பிள், ரைட்? ஸோ இது எதுக்கெல்லாம் வேறைக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, நீ கண்டிப்பா புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டும். ஓகே, யூ மஸ்ட் ஸ்டாப் ஸ்மோக்கிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு அதுக்கும் நம்ம வந்து மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மஸ்ட் அண்ட் மஸ்ட் ஹேவ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ? புரிஞ்சிட்டீங்களா? உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியான ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன், அதையும் பண்ணி அதோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்ஒர்க். நான் கட்டாயமாக உன்னை சந்திக்க வேண்டும். நான் கட்டாயமாக உன்னை சந்திக்க வேண்டும். சந்திக்கிறதுக்கு என்னது இங்கிலீஷ்ல? அதையும் சொல்லிடுறேன், மீட். அதோட 3 ஃபார்மும் படிக்கலாம். மீட், பாஸ்ட் ஃபார்ம் மெட், மூணாவது ஃபார்ம் வந்து அதுவும் மெட் தான். மீட், மெட், மெட். மீட்னா சந்திக்கிறது, அதான் verb.
நான் கட்டாயமாக உன்னை சந்திக்க வேண்டும், நான் கட்டாயமாக உன்னை சந்தித்திருக்க வேண்டும். ஓகே, சோ எங்க வந்து மஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க, இங்க மஸ்ட் ஹாவ் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, இந்த வெர்பெல்லாம் பார்த்து பயன்படுத்துங்க. ஓகே, ஸோ உங்களோட ஆன்சரை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.